கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். ஊழலில் ஊறி திளைத்த அதிமுக திமுகவுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். கும்பகோணம் தேர்தல் பிரச்சாரத்தில் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். வைகோ உறுதி. அதிமுக திமுகவுக்கு ஆதரவாக வெளியாகும் கருத்து கணிப்புகளை மக்கள் நம்ப வேண்டாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி 150 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. மக்களுக்காக தவ வாழ்வு வாழும் ஜெயலலிதாவுக்கு 900 ஏக்கரில் கோடநாடு எஸ்டேட் எதற்கு? மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கேள்வி. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை மூடுவோம் என அதிமுக திமுக கூறுவது மோசடி வேலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணிக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதால் அதிமுக திமுக கட்சிகள் கலக்கமடைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடும் அவர் ஸ்ரீ நெடுஞ்சேரி பகுதியில் கிராம மக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழகத்தில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்த திருமாவளவன் தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக புகார் தெரிவித்தார். மதுபான தொழிற்சாலைக்கு உரிமையாளரான ஜெயலலிதா மது கடைகளை மூடுவேன் என்று கூறுவது ஏமாற்று வேலை என்று புகார் தெரிவித்த அவர் மதுபான கொள்முதலில் அதிமுக திமுக கட்சிகள் எழுதப்படாத ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு கொள்ளையடித்து வருவதாக கூறினார். ஆகவே மதுபான கடைகளை மூடக்கூடிய தைரியம் மிக்க ஒரே கூட்டணி தேமுதிக தலைமையிலான கூட்டணி என திருமாவளவன் அப்போது உறுதி தெரிவித்தார். சாராய கடைகளை மூடணும்னா சாராய ஆலைகளை மூடினான். சாராய கடையை மூடிட்டா உடனே அம்மாவுடைய ஆலையும் முடியாது. எப்படி அவங்க மூடுவாங்க? 1000 கோடி அதுல முதலீடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப சாராய ஆலையை மூடுறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. யார் குடும்பம் அழிஞ்சா என்ன, யாரு தாலி அறுத்தா என்ன, யாருக்குள்ள தெருவுல விழுந்தா என்ன, சோத்து பானை உடைக்கிறதுனா யார் காரணம்? சாராய ஆலையை நடத்துகிறவர்கள் தான் காரணம். இந்த அம்மா தான் காரணம். எப்படி அந்த அம்மா மறுபடியும் முதலமைச்சரான சாராய கடை மூட முடியும்? தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல், சாராய கடைகளை மூடுகிற துணிச்சல், மதுவை ஒழிப்போம் என்று சொல்லுகிற தகுதி இந்த 6 கட்சி கூட்டணிகளுக்கு மட்டும்தான் உண்டு. கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. யாரையும் நான் அழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் கேடு நினைத்ததில்லை. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் 1000 தலைமுறையாய் அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளில நான் இந்த களத்தில் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் தொழில் எல்லாவற்றையும் இழந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைநிமிருக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்பதால் எனக்கு சாவை பற்றி ஒருபோதும் கவலை இல்லை. அதை பற்றி நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை. தனியே போகிறேன், தனியே வருகிறேன். வெற்றி அடைகிற போதும் நான் துல்லியதில்லை, தோல்வி அடைந்த போதும் நான் துவண்டதில்லை. எனக்கு எப்போதும் ஒரே நம்பிக்கை, நீங்கள் தான், மக்கள் தான். ஆக இப்ப நான் ஒரு அரசியல் முயற்சி எடுத்திருக்கிறேன். இதுல 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து போராடுகிற ஒரு முயற்சி. இந்த முயற்சி தோற்றுவிடக்கூடாது. இந்த முயற்சி வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்நாட்டில் சாராய கடையை ஒழிக்கணும்னா இந்த 6 கட்சி கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக வேண்டும். அந்த அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கு பெற வேண்டும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆரணி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. இவர்கிட்ட சொல்ல சொல்ல அந்த மைக்க வைக்காதீங்க, எதிரொலி அடிக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. மன்னிக்கப்பட முடியாதவர்கள் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இயக்கம்
கூடு கட்டுவதைப் போல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா 22 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டி வந்திருக்கிறோம். ரத்தத்தாலும் வியர்வையாலும் கண்ணீராலும் தியாகத்தாலும் கட்டி காத்து வந்திருக்கிறோம். இங்கு ஜாதிக்கு இடமில்லை, இங்கு மத வேறுபாட்டுக்கு இடமில்லை. அப்படி சாஞ்சிக்கு படையெடுத்து சென்றோம். கொலைகார ராஜபக்சே வருகிறான் மத்திய பிரதேசத்துக்கு என்று. தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாகாணத்தில் இருந்தாவது 4 மாகாணம் கடந்து போராடியதாக இந்தியாவில் எந்த மாகாணத்திலாவது வரலாறு உண்டா? தலைநகர் டெல்லியிலே போராடலாம். அது தலைநகருக்கு போனா ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு கொடியை காட்டிட்டு ஜந்தர் மந்தர்ல ஒரு சத்தம் போட்டுட்டு வந்துடலாம். வேறொரு மாகாணத்துக்கு உள்ளே சென்ற அந்த மாகாண அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்காரனும் செய்யவில்லை. தமிழன் செய்தான். சத்தமெல்லாம் போடாத. அந்த போராட்ட களத்தில் என் பக்கத்திலேயே என்னோடு இருந்த தம்பிதான் ஆரணி ராஜா. இந்த பகுதியில் நான் சிறையை விட்டு வெளியே ஒரு 2 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது வாசல்ல காத்து கிடப்பார் சுப்பிரமணி, வேலூர் சுப்பிரமணி. எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி கொண்டு கொடுக்க. நான் ராத்திரி எனக்கு லாக்அப் ஆகிற வரைக்கும் ஜெயில் வாசல்ல வெளியிலே இருப்பார். நான் கூட சொல்வேன், உண்மையா ஜெயில இருக்கிறது சுப்பிரமணி தான், நம்ம இல்ல, நாம ஃப்ரீயா இருக்கிறோம், அவர் தான் வாசலே இருக்கிறார். அந்த ஜெயிலை விட்டு ஒவ்வொரு தடவை நான் கோர்ட்டு கொண்டு போகும்போதும் ஆற்காடு எல்லையில் 100 தோழர்களோடு குட்டி வெங்கடேசனோடு குடிபிடித்து கொண்டு போகும்போதும் வரும்போதும் வரவேற்கிறவர் தான் ஆற்காடு உதயகுமார். அதாவது சிங்கப்பூர் நடராஜன் என்று திமுகவை வளர்த்தவருடைய மகன். இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. சீட்டு கிடைக்கிற 32 சீட்டில் 3 சீட்டு நான் வாசன் அவர்களுக்கு கொடுப்போம், நீங்க 20 சீட்டு கொடுங்கன்னு போய் நான் விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்டேன். சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள்ட்ட ஆளுக்கு ஒன்று வாங்கிடுறேன், 26 சீட்டு கொடுப்போம். ஏற்றுக்கொண்டு அவர் 20 சீட்டு கொடுத்தார். 124 20 சீட்டு விஜயகாந்த். அந்த இடங்களில் ஒரு இடம் அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த சகோதரருக்கு, தமிழ் புலிகள் கட்சிக்கு தாராபுரத்துக்கும், ஈழத்தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் போராடுகிற வீரலட்சுமி என்கிற அந்த வீர பெண்ணுக்கு பல்லாவரமும் கொடுத்தோம். மிச்சம் இருப்பது 27. மொத்த மாவட்டங்கள் 45. இந்த வட்டாரத்தில் எப்படி சீட்டு கொடுக்கறது நினைச்சிட்டு இருக்கும்போது ராஜா வந்தார். ஆற்காடு உதயகுமார் கூட. இந்த 23 வருஷமா கண்ணதாசனை கூட இருக்காரு, பன்னீர் இருக்கிறாங்க. எதுவுமே உதயகுமார் என்கிட்ட கேட்டது கிடையாது. நான் நடைபயணம் இங்க வரும்போதும் சரி, இந்த வழியா கோர்ட்டுக்கு போகும்போதும் சரி, அப்படி பாடுபட்டவர் சோர்ந்த முகத்தோடு நின்றார். உங்க ஏரியாவில் சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மாமண்டூர் மாநாடு நடக்குது. கேப்டன் விஜயகாந்த் கலந்துக்கிட்டாங்க, லட்சக்கணக்கானவங்க. மாநாடு முடிஞ்சு நான் வெளியே வாரேன். எல்லாரும் நம்ம மதிமுக தொண்டர்கள், வைகோ வாழ்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார் வேகமா வந்துகிட்டே இருக்கு. அந்த ஓரத்துல நிக்கிறவங்கல ராஜா முகத்தை பார்த்தேன். ராஜா முகத்துல ஒரு இவரும் குடிச்சிருக்கிறாரு, ஒண்ணு இல்ல, யார் சத்தம் போட்டாலும் குடிச்சிருக்கிறாரு, மெல்ல தூக்கிட்டு வெளியே கூட்டிட்டு போயிரு. இதை மட்டும்தான் வேற பேப்பர்ல போடுவாங்க. நான் வண்டியை நிறுத்த சொன்னேன். 1000 பேர் நிக்கிறாங்க, அதுதான் வைக்கோ. எந்த தொண்டனையும் கவனிப்பேன். ராஜா முகம் ஏன் வாட்டமா இருக்கு? வழக்கமா இல்லையா? இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு 1 மணி நேரம் நம்ம பேசி இருக்கிறோம், நல்ல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய முகத்துல ஒரு அருள் இல்லையன்ட்டு வண்டியை நிறுத்தி பின்னாடி நின்றுகிட்டு இருக்க ராஜாவை கூட்டு வாங்கன்னு சொன்னேன். வண்டிக்குள்ள ஏறினாரு. நீங்களும் ஆற்காடு உதயகுமாரும் தாயகத்துக்கு வந்தீங்க, சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ள கம்யூனிஸ்டுகளோட விடுதலை சிறுத்தைகளோட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டேன். நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கு உங்க முகத்தை பாக்குறேன், அவ்வளவு வாட்டமா இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்லைன்னா இத்தனை வருஷமா பாடுபட்டாரு, உங்க அப்பா திமுகவுக்கு பாடுபட்டாரு, சிங்கப்பூர் நடராஜா. உதயகுமார் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. அவர் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஆற்காடு சீட்டை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொன்னார். ஏன் அவர் தான் நிக்கணும்னு யாரும் கேட்க கூடாதா? அந்த தியாகம்தான் ராஜாவை என் இருதயத்திலே உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்க. உதயகுமாருக்கு நான் சொன்னேன்,
பேச்சுவார்த்தைகளை ஆற்காடு கொடுக்கிறேன்றாங்க. போட்டி போடுறோம். இங்க 2-3 குழப்பவாதிகள், இவர் என்ன உதயகுமாருக்கு போய் சிபாரிசு பண்றது நம்ம தொகுதியை கேட்காம, இது மறுமலர்ச்சி திமுக, இந்த பிளவுபடுத்துற வேலை இது பண்ற யார் ஈடுபட்டாலும் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அடுத்த நிமிஷம் நீக்குவேன் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு சம்பந்தம் இல்லை. மனம் உடைஞ்சு போய் இதை வந்து பேசுறேன். ஒரு தியாகி தனக்கென்று எதையும் கேட்காமல் இந்த இயக்கத்துக்கு, இந்த அணிக்கு வலு சேர்க்கணுங்கிறதுக்காக வந்து பாடுபட்ட அந்த ஆரணி ராஜா இந்த தொகுதியில அதே கேப்டனுடைய தேமுதிக வருங்கால முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வேட்பாளர் பாபு முருகவேலுக்கு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கு முரசு சின்ன கேட்கிறார். இது நியாயமா? ஆரணி தொகுதியை நான் கேப்டன் கேட்டா அது நியாயமா? அவங்க எம்எல்ஏ, அவங்க மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட போய் எனக்கு ஆரணி தொகுதியை கொடுங்கன்னு கேட்டா அதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன தர்மம் இருக்கு? அந்த தப்ப வைகோ ஒரு நாளும் செய்ய மாட்டான். இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் பேச வேண்டிய நேரமே 10 நிமிஷம் தான். ஆனா மதிமுகவிலே யாராவது இந்த குழப்பம் பண்றவங்களை பற்றி எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் இதை வெளிப்படையா தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் பேச வேண்டி வந்தது. நான் மதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிறேன். வைகோ இங்கே போட்டு விடுகிறான்னு நினைச்சுக்கிட்டு முருகவேல், பாபு முருகவேலை ஜெயிக்க வைக்கணும். மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சியின் கொள்கை கூட்டணி, இது நேர்மை கூட்டணி, துணை கூட்டணி, இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. நோக்கம் இதுதான். இவர்களை இயக்குவது திமுக. திமுகவிலே வந்து ஒரு மருமக பிள்ளையாக திமுகவுக்கு தொடர்பு இல்லாமல் வந்து கார்பரேட் கம்பெனி ஆக்கி ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி வளர்க்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். நான் பொதுமக்களை கேட்கிறேன், இந்த கருத்து கணிப்புக்காக நீங்க ஓட்டு போடாதீர்கள். நீங்கள் ஏற்கனவே வேற முடிவெடுத்திருந்தால் அது வேறு. இந்த கருத்து கணிப்பை நம்பி அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம் என்று இதுவரை நினைத்தவர்கள் மனமாறி விடாதீர்கள். உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அனைத்து விவசாய கடன்களையும் தீர்ப்போம். நாங்கள் ஆந்திரா, தெலுங்கானாவில் எதை செய்தார்களோ அதை செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். நெல்லுக்கு விலை குவிண்டாலுக்கு 2500 நிர்ணயம் செய்வோம். கரும்புக்கு டன் 4000 ரூபாய் நிர்ணயம் செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். வர்த்தகர்கள் ஆபத்தை ஒழிக்க உலக வர்த்தக ஒப்பந்தத்திலே இருந்து இந்தியா விலக வேண்டும் என்று கொடுப்போம். இல்லாவிட்டா எல்லாம் வால்மார்ட்களை கொண்டு வந்து எந்த சில்லறை வியாபாரமும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்காது. பெரிய ஆபத்து இந்த நரேந்திர மோடி சர்க்கார்ல. அதை போல நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். கல்வி கடன்களை அரசு ஏற்கும். அனைத்து கல்வி கடன்களையும் அவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கிற வரை நாங்கள் நிதி உதவி வழங்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். எதிக்ஸ் கமிட்டி, நெறிமுறை கமிட்டி அமைப்போம். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் விருப்பம் இருந்தால், சகாயம் கொண்ட அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்களை கொண்டு நெறிமுறை குழு அமைப்போம். ஆட்சி செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட சொல்வோம், திருத்திக் கொள்வோம். எங்கள் ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்கும், ஒரு கட்சி ஆட்சியாக இருக்காது. தமிழகம் இதுவரை கண்டிராத கூட்டணி ஆட்சியாக இருக்கும். கூட்டணி ஆட்சியார் என்ற மாட்டுக்கு போடுகிற மூக்கணாங்கயிறு, குதிரைக்கு போடுகிற கடிவாளம், யானைக்கு அடக்குகிற அங்குசம், பிள்ளைகள் செத்து விடாமல் பாதுகாக்கின்ற வேகத்தடை, இதுக்கு பேர் தான் கூட்டணி ஆட்சி. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இதை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். ரோடு போடுறதுல இருந்து, கட்டடம் கட்டுறதுல இருந்து, கமிஷன் 30%, 40% கமிஷன் வாங்கி கலவையில தப்பு செய்யறாங்களே, அது நடக்காது. பப்ளிக் ஆடிட்டிங் கமிட்டி போட போறோம். ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறையில் நேர்மையாக இருந்த இன்ஜினியர்களை கொண்டு, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் போன்ற பொதுநல அமைப்புகளில் இருந்து எந்த கட்சியிலும் இல்லாதவர்களை கொண்டு பொது தணிக்கை குழு அமைப்போம். அவங்க போய் இந்த ரோடு, இந்த கட்டடத்தை பார்ப்பாங்க. கலவை சரியில்லை என்றால் கான்ட்ராக்டர் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுவது மட்டுமல்ல, அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே தள்ளப்படுவார். அதுக்கு போலீஸ் சான்றிதழ் இன்ஜினியர், எந்த இன்ஜினியர் கொடுத்திருந்தாலும் சரி, சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே கிரிமினல் கேஸ் போடுவோம். இந்தியாவில் எங்கும் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு 6 மாசமாக சிந்திச்சு நாங்கள் தயார்படுத்துகிற திட்டங்கள். ஒவ்வொரு துறைக்கும் 80 பக்கம் எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம். மருத்துவமனைகள்
தனியார் மருத்துவமனைகளில் போய் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இன்னும் தங்கள் சொத்துக்களை இழக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் நவீனமயமாக்கப்பட வேண்டும். டயாலிசிஸ் சென்டர் ஒவ்வொரு சென்டர்ல இருக்கணும். ஹார்ட் ஆபரேஷன் ஒவ்வொரு சென்டர்ல இருக்கணும். இப்படிப்பட்ட திட்டங்களை ஒவ்வொரு துறைக்கும், எல்லா துறைக்கும் இன்னைக்கு விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. எனக்கு ரெண்டு கூட்டம் இருக்கிறது. நம்முடைய தோழர்களை கேட்கிறேன், இந்த மார்க்சிஸ்ட் தோழர்களை, சிபிஐ தோழர்களை, தேமுதிக தோழர்களை, விடுதலை சிறுத்தைகளை, தமிழ் மாநில காங்கிரஸ் தோழர்களை, கழகத்தின் கண்மணிகளை, இந்த குறைந்த தேர்தல் அறிக்கையினுடைய முக்கியமான பகுதிகளை 2 பக்கத்துக்கு அச்சிடுங்கள். ரொம்ப பக்கம் அச்சு பெரிய பெரிய எழுத்துல இருக்கணும், படிக்க மாட்டாங்க. அதை மட்டும் கொண்டு போய் தெரு தெருவா, வீடு வீடா, கடைக்கடையா கொடுங்க. நீங்கள் போய் மக்களிடம் கும்பிட்டு ஓட்டு கேட்பதை டிவியில காட்டுறாங்க. ஜனங்கள் மகா கட்டிக்காரங்க, வாக்காளர்கள். எவர் வந்தாலும் சரி, அண்ணே உங்களுக்கு தான் ஓட்டு. இவங்க உடனே சந்தோஷம், அவனை டிவியில எடுத்து காட்டிடுவாங்க. இவர் போயிடுவார். அடுத்து ஒரு பார்ட்டி வரும், உங்களுக்கு தான். அடுத்து இன்னொரு பார்ட்டி, கொஞ்சம் சவுண்ட் பார்ட்டியா தெரியும், ரொம்ப பெரிய கும்பிடு. சரி, ஜனங்கள் யாரு, அவங்க என்ன முடிவு பண்ண போறான்னு யாரும் தெரியாது. இதை வச்சுக்கிட்டு தான் பணம் கொடுக்கறாங்க. ஓட்டுக்கு 1000 2000 2 கட்சி கொடுக்க போகுது. இதை எப்படி முறியடிக்கிறது? அதை முறியடிப்பது நம் கையில் இல்லை. அந்தந்த வீடுகளில் இருக்கிற படிக்கின்ற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், உயர்நிலைப்பள்ளி பிள்ளைகள், மேல்நிலைப்பள்ளி பிள்ளைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், படித்து முடித்த பட்டதாரிகள், எங்காவது வேலையில் இருந்தாலும் அவர்கள் தன் தாய், தந்தை, அண்ணன், மாமன், மச்சான், சொந்தக்காரன், பழகிய நண்பர்கள், கடைத்தெருவில் இருப்பவர்கள், அவங்க கிட்ட அவங்க போய் சொல்லி, இந்த பணம் நம்ம பணம், ஜனங்கள் பணம், 2 கட்சியும் கொள்ளையடிச்ச பணம், நம்ம கிட்டே பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கி 5 கோடி செலவழிச்சு 50 கோடி கொள்ளையடிக்க நமக்கே கொடுக்கறாங்கன்னா நம்மளையும் லஞ்ச பேரவழி ஆக்க பாக்குறாங்க. உங்களுக்கே லஞ்சம் கொடுக்கறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அந்த பணத்தை எடுத்து ரோட்ல எறிய முடியுமா? இல்ல அந்த பணத்தை கொண்டு போய் அடுப்பெரிக்க முடியுமா? இல்ல போலீஸை நம்பி கொடுக்க முடியுமா? ஐயோ ஆபத்துங்க. நான் எங்க ஊர்ல கொடுத்தேன், பணத்தை பிடுங்கி கொடுத்த எங்க 17 பேர் மேல கேச போட்டு பணத்தை அதிமுகவுக்கு திரும்பி கொடுத்துட்டாங்க போலீஸ்ல. திமுகவுக்கு வேண்டிய போலீஸ்னா திமுக கொடுத்துருவாங்க. இருக்காங்க. ஜாஃபர் அலி மாதிரி, கண்ணப்பன் இருந்தாரு டிஜி, அவர் மாதிரி, சகாயம் மாதிரி போலீஸ்ல ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்லல. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் ராஜேஷ் லக்கானி இத்தனை கேஸ மேல போட்டாரு. 2 கண்டெய்னர் 11 லாரியில திருதாவூர் பங்களாவுக்குள்ள பணம் போயிருக்குன்னு உடனே போய் சென்ட்ரல் போலீஸோட போய் சர்ச் பண்ணாரா? ரோட்ல வர வியாபாரியை சர்ச் பண்ணி 50,000 பிடிக்கிட்டு போறீங்க. என் வண்டியை 7 தடவை சர்ச் பண்ணிட்டாங்க. என் பெட்டியை நல்லா திறந்து பாருங்க பண்ணிட்டேன். நீங்க பண்ணீங்களா? 3 நாள் கழிச்சு லோக்கல் கலெக்டரும் லோக்கல் எஸ்பியும் ஜெயலலிதா வந்து தங்குகிற சிறுதாவூர் பங்களாவுக்குள் பணம் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தாங்களாம். இவங்க 2 பேரும், கலெக்டர் எஸ்பியும், ஜெயலலிதான்னு பேரை சொன்னாலே 10 ஊக்கி போடுவாங்க, 10 தோப்புக்கரணம் போடுவாங்க. ராஜேஷ் லக்கானி கேட்கிறேன், நத்த விஸ்வநாதனுக்கு வேண்டிய அன்புநாதன் குடும்பத்துல, அதாவது ரெவென்யூ லைன்ல இருந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டு வரைக்கும் வந்து 5 கோடி பிடிபட்டது. 234 தொகுதிகளையும் திமுகவும் ஒரு தொகுதிக்கு 3.5 கோடி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கே ஒரு தொகுதிக்கு 10 கோடி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. 214 தொகுதியிலையும் பணம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. எப்ப விநியோகம் பண்றது டேட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துல விநியோகம் பண்ணிடுவாங்க. ஒரு தெருவுல 50 ஓட்டுக்கு 2 பேர்னு நியமிச்சிருக்காங்க. அதை கண்காணிக்க 2 பேர்னு வச்சிருக்காங்க. இது வந்து 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். விருதுநகர் தொகுதியில நான் பார்த்தேன். அதை காலையில 4:30 to 5 கோழி கூப்புற நேரம் கதவை டொக் டொக்குன்னு லேசா தட்டுவாங்க. எப்படா பணம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள். உடனே கதவை திறந்துருவாங்க. ஏழைகளை விட வசதியானவன் தான் பணம் எப்போ வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏழைகள் மானத்தோட இருக்கிறான். இந்த திருமங்கலம் ஃபார்முலா கொண்டு வந்தாங்களே திமுகவுல, வரிசையா கொடுத்துட்டு போது 2-3 ப்ரொஃபசர் விட்டுட்டாங்க. இவங்க ப்ரொஃபசர்கள் பணம் வாங்க மாட்டாங்க. 3 ப்ரொஃபசரும் கைலியோட பின்னாலேயே ஓடுறாங்க. எங்க வீட்டை ஏன் விட்டுட்டீங்க, எங்க வீட்டை ஏன் விட்டீங்க? 50,000 60,000 சம்பளம் வாங்குறாங்க. அதனால பணத்தை விநியோகம் பண்ணிடுவாங்க. பணத்தை விநியோகம் பண்ண விடாம எலெக்ஷன் கமிஷன் தடுக்கும்னு எவரும் நம்பி ஏமாற வேண்டாம். சில இடத்துல போலீஸ் வண்டியிலேயே பணம் போகும், 108ல போகும், ஆம்புலன்ஸ்ல போகும். நூதனமான வழிகள் வச்சிருக்காங்க. இல்ல ஒரு கடையில சொல்லி வச்சு டோக்கன் கொடுத்து வாங்கிக்கிட சொல்லுவாங்க ஜாமான்களை. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டோக்கன் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம்னு சொல்ற பார்ட்டிகளும் இருக்கு.
இதையெல்லாம் யார் தடுக்க முடியும்? கட்சிகளால முடியாது. இந்த இளம் பிள்ளைகள், இந்த அலைபேசி புரட்சியாளர்கள், செல்போன் சிங்கங்கள், செல்போன் மூலமாகவே கருத்துக்களை பரப்புகின்ற இந்த அலைபேசி புரட்சியாளர்கள் வருங்கால வரலாறு எழுதும். 67க்கு பிறகு திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி ஏற்பட்டது என்று இனி வருகிற 50 ஆண்டுகள் எழுதுகிற போது அந்த சாதனையை செய்தவர்கள் அலைபேசி புரட்சியாளர்கள். எகிப்தில் நடந்தது மல்லிகை புரட்சி, தமிழ்நாட்டில் நடக்க போவது அலைபேசி புரட்சி. அதை செய்கிறவர்கள் சென்னை பெருவெள்ளத்தில் மிதந்த போது காப்பாற்றினார்களே, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளாத இளம் பிள்ளைகள், அவர்களை வேண்டுகிறேன். அவர்களில் பலர் என் பேர பிள்ளைகளை போல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், என் பேரன் பேத்திகளை வேண்டுகிறேன். உங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஆனா அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, நாங்க காலத்துல நல்லா இருக்கணும், லஞ்சம் இல்லாம வேலைக்கு போகணும், நாங்க எது இருந்தாலும் நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்ல ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், நம்ம விவசாயம் செழிக்கணும்னா இந்த பணத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு உங்க அப்பா அம்மாட்ட நீங்க சொன்னா பெற்றோர்கள் கேட்பாங்க. பிள்ளைகள் சொல்றது இந்த காலத்துல கேட்பாங்க. அந்த பிள்ளைகள் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினாலே போராடுற கட்சி. அவங்க சம்பளத்தையே கட்சி ஆபீஸ்ல கொடுத்துறாங்க தெரியுமா? மொத்த சம்பளத்தை எம்எல்ஏ கட்சி ஆபீஸ்ல கொடுத்துட்டு 8500 ரூபாய் தான் அவங்களுக்கு எம்எல்ஏக்கு. யோசிச்சு பாருங்க, மொத்த சம்பளத்தையும் கட்சி கொடுத்துடணும், 8500 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். அதுல எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அப்படிதான் இருக்காங்க இது வரைக்கும் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏக்கள், சிபி எம்எல்ஏக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆகவே நம் தோழருக்கு நீங்க உறுதியாக வெற்றியை தேடித்தர வேண்டும். அது மார்க்சிஸ்ட் தோழரை போலதான் நம்முடைய தேமுதிக. தேமுதிகவுல என்னன்னா, இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சில பேர் கேட்கிறாங்க. யார? நம்ம தலைவரை, கேப்டனை. 500 கோடியும் 80 தொகுதியும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு வந்து எழுதிட்டு வந்தாங்கல்ல, அண்ணன் கலைஞர்கிட்ட ஒரு சிலிப்பு வாங்கிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டார் பார்த்தாரிட்ட, பார்த்தா என் ரூமுக்குள்ள எவனையும் விட்டுறாதன்ட்டார். ரூம் எவனே விட்டுறாத, என் கால் தூசுக்கு சமம் அவன் கொடுக்கிற 80 தொகுதி 500 கோடி. இந்த ஒன்று போதாதா? இந்த ஒன்று போதாதா? விஜயகாந்த் முதலமைச்சர் தகுதி ஒன்று போதாதா? அவர் சினிமாவில் 152 சினிமாவில் நடிச்சாரு, இது பண்ணாரு. அவர் பேசுறது சரியா தொடர்ந்து வரமாட்டாங்க, சில ஒண்ணு பேசிட்டு இன்னொன்னு பேசுறாருன்னு சொல்லி இப்ப ஒரு வாரமா ஏடுகளும் ஊடகங்களும் கிண்டலு கேலி பத்திரிகைகள்ல அண்ணன் கலைஞர் பேசுறது மட்டும் கணீர் கணீர்னு கேக்குதோ? நான் குறை சொல்லுறேன். ஜெயலலிதா எழுதி வச்சுதானே படிக்கிறாங்க. இந்த நமக்கு நாமே வந்து ஷூட்டிங்க தான் நாயகன். இந்த ஊர் பேரை சொல்ல சொல்லுங்க, எழுதி கொடுத்தா தான் சொல்ல முடியும். எழுதித்தான வாசிக்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு ஆள், பாருங்க, நிருபர், ரொம்ப கெட்டிக்காரன், டிவியில விஜயகாந்த பார்த்து, வைகோவை தவிர்த்து உங்களுக்கு வில்லன் யார்? அப்ப நான் ஒரு வில்லன் அவருக்கு. வைகோவை தவிர்த்து உங்களுக்கு வில்லன் யார்? நம்ம சிங்கம் எப்படி அடிச்சா தெரியுமா கேப்டன்? வில்லன் கருணாநிதி, வில்லி ஜெயலலிதா, ஹீரோ கதாநாயகன் வைகோன்னு சொன்னார். மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சி, கொள்கை கூட்டணி, இது நேர்மை கூட்டணி, கூட்டணி மாற்றணி போல வேறிங்கு காட்டினி. எம்எல்ஏ ஆவார், சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் வருவார். முருகவேல் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக்குங்கள். கேப்டன் தான் முதலமைச்சர். வெற்றி நான் நிச்சயம். வணக்கம். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் வைகோ பேசியதை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கேப்டன் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் 130 முதல் 160 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். வேப்பனஹள்ளி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் நாகராஜ் மற்றும் பர்கூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ராஜேந்திரனையும் ஆதரித்து சூளகிரி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பல்வேறு வதந்திகளை தவிடுபொடியாக்கி மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்ததன் மூலம் கேப்டன் விஜயகாந்த் மக்கள் பக்கம்தான் என்பதை உறுதி செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஊழல் செய்துவிட்டு சிறைக்கும் நீதிமன்ற படி ஏறவும் தான் ஜெயலலிதாவுக்கு நேரம் சரியாக இருப்பதாக விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திமுக ஆட்சிக்கு வந்தால் மாநிலம் முழுவதும் ரவுடிகள் ராஜ்யம்தான் நடைபெறும் என குற்றம் சாட்டினார்.
பேப்பர் பத்திரிக்கை டிவி பார்த்தா 4 மாசமா கேப்டன் இந்த கூட்டணிக்கு போவாரா, அந்த கூட்டணிக்கு போவாரா, திமுக போவாரா, இத்தனை கோடி அங்க போயிருச்சு இங்க போயிருச்சு, ஒரே வதந்தி தான். ஆனா கேப்டனுடைய எண்ணம் எப்படி இருந்தது? கேப்டனுடைய எண்ணம் என்றைக்கும் மக்களாகிய உங்கள் பக்கம் தான் இருக்குமே ஒழிய தமிழ்நாடு பக்கம் தான் இருந்துச்சே ஒழிய இன்னைக்கு ஊழல்காரங்க கூடயோ பொட்டிக்கோ என்னைக்கு கேப்டன் யாரும் மாற்ற முடியாது. உங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவார் கேப்டன். நிச்சயமாக யாரு எந்த காசு கீசு பணம் அதுக்கெல்லாம் என்னைக்கு அடிபணிய மாட்டார் என்பதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. இந்த கூட்டணி மூலமா தன் மேல் வந்த அத்தனை வதந்திகளையுமே தவிடுபொடியாக்கி கேப்டன் அவர்கள் என்றைக்கும் மக்கள் பக்கம்தான் என்பதை இந்த கூட்டணி மூலமாக கேப்டன் தமிழக நலனுக்காக மக்கள் நலனுக்காக தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கார். தமிழகத்தின் முதல் அணியாக கேப்டன் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக திமுகவுக்கு ஆதரவாக சில ஜால்ரா தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை வெளியிட்டு வருவதாகவும் இதை மக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 130 முதல் 160 தொகுதிகளில் வெற்றி பெற்று கேப்டன் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். திமுக வரணும் இல்லைன்னா அதிமுக வரணும், நடுவுல மூணாவதா ஒரு சக்தி வந்துடக்கூடாது என்பதுல 2 பேருக்குமே ரகசிய உடன்பாடு இருக்கு. ஆனால் மக்கள் இந்த முறை தமிழக மக்கள் மிக புத்திசாலிகளாக மிக பெரிய தீர்ப்பு எழுதும் நீதிபதிகளாக இந்த தேர்தல் தீர்ப்பு திமுக அதிமுக இல்லாம மூன்றாவதாக ஒரு மாற்று சக்தியாக உருவாகி இருக்கும் கேப்டன் தலைமையிலான இந்த அணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் இந்த முறை உறுதியாக இருக்காங்க. முதல்ல இது மூன்றாவது அணின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று தமிழகத்தின் முதல் அணி ஆட்சி அமைக்க போகும் அணி நமது அணிதான் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தந்தி டிவி, நியூஸ் 7, கலைஞர் டிவில வர கருத்து கணிப்புகளை நீங்க யாராவது நம்புறீங்களா? எல்லாமே பொய். வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு சூட்கேஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா அடிச்சு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தந்தி டிவி வந்து ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா டிவியாவே மாறி போச்சு. நியூஸ் 7 வந்து ஜெயலலிதாவிற்கும் திமுகவுக்கும் பினாமி டிவி. அதே போல கலைஞர்களோட லயோலா கருத்து கணிப்பு இருக்கு பாருங்க, அது கலைஞர்களால திமுகவில் நடத்தப்படுகின்ற கல்லூரி அது லயோலா. அதனால இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்து நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. மேலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என தெரிந்ததால் மதுவிலக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஜெயலலிதா பொய்யான வாக்குறுதி அளிப்பதாக புகார் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளைகளில் அதிமுக திமுக கட்சிகளிடையே ரகசிய உடன்பாடு உள்ளதாகவும் விமர்சித்தார். மது என்றால் என்ன? டாஸ்மாக். மதுனா என்ன தெரியுமா? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதுதான் மது. அதுபோல இந்த மது என்றவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இங்க இருக்கு ஏடிஎம்கேல எல்லாருக்கும் வீடு வழங்குறேன் 30,000 ரூபாய் வாங்கிட்டதோடு சரி. யாராவது ஒருத்தருக்கு வீடு வழங்கினாரா? அதனால 30,000 ரூபாய் வாங்கிட்டு கவர்மெண்ட் வீடு ஒதுக்க வேண்டியது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு ஒதுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதுக்கு கமிஷன் கொடுன்னு 30,000 வாங்கிட்டு வாங்கினவங்களுக்கு இதுவரைக்கும் வீடே கொடுக்காத மதுவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், மக்கள் இந்த முறை திமுக அதிமுக ஓட்டு போட தயாரா இல்லை என்பதை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நாம எல்லா தொகுதியிலுமே பார்க்க முடியும். ஏன் சொல்றேன்றது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாடை ஆட்சி செஞ்சது யாரு? ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக, 2 கட்சி தான். வேற யாருமே அங்க ஆட்சி பண்ணல. சரி, அப்படி இருந்தா நம்ம ஹேப்பன் அள்ளி எல்லா விதத்திலும் முன்னேறிடுச்சா? எல்லாருக்கும் இங்க வேற வாய்ப்பு இருக்கா? நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா? ரோடு இருக்கா? பஸ் இருக்கா? ரேஷன் பொருள் வருதா? எல்லாருக்கும் ஓய்வூதியம் கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல. யாருக்கும் எதுவும் செய்யறது கிடையாது. குடிக்க தண்ணி இருக்கா? முதல்ல இங்க விவசாயம் நல்லா இருக்கா? ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க? எந்த கேள்விக்கு நான் கேள்வி கேட்டா இல்லை இல்லை இல்லை. தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை இருக்கா?
கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கி தேமுதிக கூட்டணி 150 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். செஞ்சி மதிமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த வைகோ, தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்றும், கல்வி கடன் அரசாங்கமே ஏற்கும் என்றும், வேலையில்லா வாய்ப்பில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். 20 நாட்களுக்கு முன்பு தினமலர் நாளிதழ் தேமுதிக கூட்டணிக்கு 20% வாக்கு பெறும் என்று செய்தி வெளியிட்டது என்றும், ஆனால் தற்போது தாதுமணல் கொள்ளைக்காரர் வைகுண்டராஜனுக்கு சொந்தமான தொலைக்காட்சியுடன் சேர்ந்து பொய்யான கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கி 150 தொகுதிகளில் தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்றால் தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக அதனை மாற்றி காட்டுவார் என்று தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை ஆதரித்து LK சுதீஷ் கடந்த சில நாட்களாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்த LK சுதீஷ், உளுந்தூர்பேட்டையில் கேப்டன் போட்டியிடுவதால் இந்த தொகுதியை உலகமே திரும்பி பார்த்துள்ளதாக தெரிவித்தார். கேப்டன் வெற்றி பெற்றவுடன் இங்கு அரசு கலை கல்லூரி கொண்டுவரப்படும் என்றும், படிக்காத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று தெரிவித்த LK சுதீஷ், பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய நேரங்களில் சத்தான உணவு வழங்கப்படும் என்று கூறினார். அதேபோல படித்த இளைஞர்களும் சரி, படிக்காத இளைஞர்களுக்கும் இந்த தொகுதியில் கேப்டன் வெற்றி பெற்றால் ஒரு 10,000 இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக தரப்படும். அன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியில நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எல்லா கிராமத்துக்கு போயிட்டு வரேன். இளைஞர்கள் பத்தியில யாருமே கிடையாது கிராமத்துல. காரணம், இங்க வேலை வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பெங்களூர்ன்றாங்க, சென்னை என்றாங்க, பாம்பே என்றாங்க, அங்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தையும் குழந்தையெல்லாம் விட்டு இன்னைக்கு போய் அங்க கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்சியில கண்டிப்பாக இளைஞர்கள் எந்த ஊருக்கும் போத்தல அவங்க குடும்பத்திலும் இருந்து மனைவி மகன் அப்பா அம்மா கூட இருந்து இதே கிராமத்தில் இருந்து அவங்க பணியாற்றலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில ரேஷன் கடை இல்லை, எனக்கு தெரியும். எனக்கு ரேஷன் கடை இருக்கா? இல்ல. இதுதான் தலைவர் சொன்னாரு உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரேஷன் கடை கோசம் இங்க இருந்து நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போவீங்க. அங்க கடையில போனா அரிசி கேட்பீங்க, அரிசி இருக்காது. எண்ணெய் கேட்டா எண்ணெய் இருக்காது, எதுவுமே இருக்காது. திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க கடையில உட்கார்ந்துட்டு வெளியே சும்மா வர வேண்டியதான். அதனால் தலைவர் ஆட்சி வந்தா ரேஷன் போர்டு கண்டிப்பாக வீடு தேடி வரும். நீங்க எங்க போக தேவையில்ல. தமிழகத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மதுரையில் திமுக தலைவர் கருணாநிதி படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்களை திமுகவினர் தகாத வார்த்தைகளால் திட்டி விரட்டியடித்தனர். மதுரையில் ஓட்டலில் தங்கியிருந்த கருணாநிதி சென்னை புறப்பட்டார். அப்போது ஓட்டலில் இருந்து அவர் வெளியே வரும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் அங்கிருந்த கண்ணாடி உடைந்து நொறுங்கின. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு அங்கிருந்து விரட்டியடித்தனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வெங்காமூர் கிராமத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று கிரானைட் எடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் அங்குள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிரானைட் எடுப்பதற்கான பணியை உடனடியாக தனியார் நிறுவனம் நிறுத்தாவிட்டால் பல்வேறுபட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சையது காஜா ஷெரீப் விருதுநகர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சீனியாபுரம், நாராயணபுரம், செங்குன்றபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வலியுறுத்தி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். வீதி வீதியாக சென்ற தேமுதிக வேட்பாளர் சையது காஜா ஷெரீப்புக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகத்துடன் வரவேற்பளித்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் தேவியம்மாள் தொண்டு துளசி, அரும்பாக்கம், செஞ்சி ஆகிய பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிதம்பரம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் குன்னூர் தொகுதிக்கு உட்பட்ட கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். படுகர் இன மக்கள் வழிபடும் ஹத்தையம்மன் கோவிலில் காணிக்கை செலுத்திவிட்டு வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சிதம்பரத்துடன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஒன்றிய செயலாளர் வீரமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் சென்றனர். கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சோமு ரவி துண்டு பிரசுரங்களை வழங்கியும் முதியோர்களை வணங்கியும் முரசு சின்னத்திற்கு வாக்கு வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொகுதிக்கு உட்பட்ட வஉசி தெரு, மாவடியான் தெரு, பெருமாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டணியாக சென்று அவர் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல் வெங்கடேசன் நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர், வழுதரெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கடந்த தேர்தலின் போது தொகுதி பக்கம் தலைகாட்டிய அதிமுக உறுப்பினர்களை போன்று அல்லாமல் வெற்றி பெற்று பிறகும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் என உறுதியளித்த அவர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூரில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடும் பன்னீர்தாஸ், பள்ளிக்கரணை, மயிலை, பாலாஜி நகர், நாராயணபுரம், ஜல்லடியான்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று மோதிரம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை தேர்தல் பணிக்குழு தலைவர் பாலச்சந்திரன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக வேட்பாளர் முருகையன் பாபு மன்னார்குடியின் முக்கிய பகுதிகளான 6, 7, 8, 9 மற்றும் 10 வார்டுகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கேப்டன் தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி மலர முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியில். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் சிவானந்தம் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சேன்பாக்கம், முள்ளிப்பாளையம், கோணவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் சிவானந்தத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சந்திரன் மணப்பாக்கம், சத்யா நகர், மேட்டுக்காலனி உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜுடன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் தென்னரசு மதுராந்தகம் தொகுதிக்கு உட்பட்ட ஈசூர் கிராமத்தில் தொடங்கி புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு இருப்பதால் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். இந்த பிரச்சாரத்தின் போது தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக நிர்வாகிகள் உடனிருந்தனர். டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி சிதம்பரம் RTO அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள ஆனைவாரி சுற்றுப்புறத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. விவசாய கூலி வேலை செய்து பிழைப்பதும் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் வரும் வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பாதிக்கும் பணத்தை அந்த கிராமத்தில் திறக்கப்பட்டிருக்கும் டாஸ்மாக் கடையில் குடித்து அடித்து விடுவதாக பெண்கள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடும் மாசிலாமணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட பவித்திர மாணிக்கம், இலவாங்குடி, அகர திருநல்லூர், காட்டூர், திருக்கண்மையங்கை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் பொதுமக்களை சந்தித்து கதிர் அறிவால் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தான் வெற்றி பெற்றால் திருவாரூரை மிக சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதியளித்தார்.
சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் ராஜன் வேளச்சேரி, அம்பேத்கர் நகர், பெரியார் நகர், ஆதம்பாக்கம், நேரு நகர் உள்ளிட்ட இடங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வீடு வீடாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மதிமுக வேட்பாளர் முருகன் காரமடை, மேட்டுப்பாளையம், பள்ளிப்பாளையம், பல்லத்தூர், நசியனூர், சிந்தக்குட்டை ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பம்பரம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் நல்லவன்னிப்பட்டியில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் சுஜாதேவி பாகலவாடி, தவிட்டுப்பட்டி, சிங்காநல்லந்தபுரம், அம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரித்தார். குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து ஆதரவு திரட்டினார். தேமுதிக வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் பாண்டியன் செட்டித்தோப்பு, ரெடில் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் பாண்டி சீலப்பாடி, என்எஸ் நகர், கரட்டுப்பட்டி, ரங்கநாதபுரம், செல்லமந்தாட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அவருக்கு ஆதரவு திரட்டினர். மதுவிலக்கு குறித்து திமுக ஒருபுறம் பேசி வரும் நிலையில் கிருஷ்ணகிரியில் ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது திமுகவினர் மது அருந்தியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சாலைகளில் நின்று மதுவை திமுகவினர் அருந்தி ரகளை செய்ததால் பெண்கள் அச்சமடைந்தனர். திருப்பூரில் தேர்தல் வன்முறைகளை தடுக்க போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக மாவட்டம் முழுவதிலும் 946 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அருள் செல்வன் பட்டபர்த்தி, மணல்மேடு, குமாரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு திறந்த வாகனத்தில் சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது தான் மீண்டும் வெற்றி பெற்றால் செய்ய வேண்டிய பணிகளை, வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரித்தார். அவருடன் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் பணப்பட்டி தினகரன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை ஆண்டவர் கோவிலில் சாமி கும்பிட்ட பின்னர் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக நிர்வாகிகளுடன் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். வளையபாளையம், கிட்டாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு இருப்பதால் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். முசிறி தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் ராஜசேகரன் சாப்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஜெயபாலன் பாளையங்கோட்டை ஒன்றிய பகுதிகளான கீழநத்தம், மணப்படை வீடு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெகு உற்சாகத்துடன் தேமுதிக வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்தனர். அவருடன் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் ஞானசேகரன் சீமாம்பேட்டை, புல்லூர், அலசநந்தாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி தேமுதிக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பாண்டியம்மாள் வாடிப்பட்டியை சுற்றியுள்ள விராலிப்பட்டி, ஜெமினிப்பட்டி, கச்சைக்கட்டி, பூச்சம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கண்மாய் ஓடைகளில் 100 நாள் வேலை செய்யும் பெண்களிடம் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பெரியவர்களிடம் காலில் விழுந்து கேப்டனின் நல்லாட்சி மலர, ஜல்லிக்கட்டு மீண்டும் நடைபெற, உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற மோதிர சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் தமிழ்மணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள ஐயன்கொல்லி, நம்பியார்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர்.
தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் காட்டு யானைகளால் அடிக்கடி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக தனி ரயில் மூலம் துணை ராணுவ படையினர் கோவை ரயில் நிலையத்திற்கு வந்தனர். 13,000 லஞ்சம் வாங்கிய புகாரில் விருதுநகர் மாவட்டம் டி. கடமங்குளம் கிராம அலுவலர் செல்லுவ பாண்டி கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். பட்டா மாறுதலுக்காக லஞ்சம் பெற்றதால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் மொடசூர் திருவிகா வீதியில் பட்ட பகலில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 3 பெண்களை கட்டிப்போட்டு 50 சவரன் நகை மற்றும் ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த காமுக்கூர் கிராமத்தில் இருந்து ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் கம்பெனிக்கு பணியாளர்களை ஏற்றிக் கொண்டு சென்ற வேன் ஆரணி அடுத்த முள்ளிப்பட்டு கூட்டுரோடு அருகே வந்தபோது வளைவில் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பயணம் செய்த 10 பெண்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட 13 பேர் படுகாயமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருசக்கர வாகனங்களை திருடிய 6 பேர் கொண்ட கும்பலை ஒத்தக்கடை போலீசார் கைது செய்தனர். தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வாகன சோதனையின் போது பைக் கொள்ளையர்கள் சிக்கியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆவடி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக சார்பாக போட்டியிடுகின்ற மதிமுக வேட்பாளர் ரா. அந்தரிதாஸ் பட்டாபிராம் அதன் சுற்றி அண்ணா நகர், செக்காடு ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் அவரை உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஜெயங்கொண்டான் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட காவல்துறை அலுவலகம் 2வது மாடியில் ஆன்லைனில் இணைக்கும் தொழில்நுட்ப அறை இயங்கி வருகிறது. இந்நிலையில் அலுவலகத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு மின்னணு சாதனங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் பேசுகையில், நாளை காமராஜ் அரங்கத்தில் வியாபாரிகள் சங்க பேரவையின் 33வது மாநாடு நடைபெறுவதாகவும் அதில் பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூரில் அதிக பாரம் ஏற்றி வந்த வைக்கோல் லாரி தாழ்வாக தொங்கிய மின்சார கம்பி உரசியதில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. இலங்கை களம் கிராமத்திலிருந்து கேரளாவிற்கு அதிக பாரத்துடன் வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி உரைக்கிணறு பகுதியில் தாழ்வாக தொங்கிய அதிக மின் அழுத்தம் கொண்ட மின்சார வயலில் உரசியதால் தீப்பற்றியது. இதை அறியாமல் ஓட்டுநர் லாரியை ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் கூக்குரலிட்டதை அடுத்து லாரி ஓட்டுநர் குதித்து உயிர் தப்பினார். தீயணைப்பு வீரர்கள் வெகு நேரமாக வராததால் தீ முழுவதுமாக பரவி வைக்கோலுடன் லாரியும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. புதுக்கோட்டையில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், வாக்கு எண்ணும் எந்திரம் மற்றும் மை, அரசுக்கு உள்ளிட்ட தளவாட சாமான்கள் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 1600 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள வாக்குச்சாவடிகளை தேர்தல் பார்வையாளர் அகிலேஷ்குமார் மிஸ்ரா நேரில் பார்வையிட்டார். வாக்குச்சாவடியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.